நாள் அரசுமுறை பயணமாக மலேசியா சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. விமான நிலையத்திற்கு நேரில் வந்து பிரதமர் மோடியை மலேசிய பிரதமர் வரவேற்றார். சுற்றுப்பயணத்தின் போது மலேசியாவில் வசிக்கும் தமிழர்களை பிரதமர் மோடி சந்திக்க உள்ளார். பிரதமரை சந்திக்க மலேசியா வாழ் தமிழர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளனர். ஆபரண தங்கம் விலை இன்று சவரனுக்கு 1360 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் தங்கம் 14,420 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,15,360 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிலோ வெள்ளி 2,85,000 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. தமிழக இடைக்கால பட்ஜெட் வரும் 17ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். பட்ஜெட் கூட்டத்தொடரை முழுமையாக நேரலை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். அது இப்போ என்ன கேள்வி நேரம், பிறகு அமைச்சருடைய பதில் உரைகள், சிறப்பு தீர்மானங்கள் எல்லாம் நேரலையில் தான் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் அந்த மானிய கோரிக்கைகள் மீது விவாதங்கள் நடக்கும்போது மட்டும் இன்னும் முழுமையாக என்ன செய்யலை விடலை. அதுவும் சீக்கிரமாட்டும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவங்களுடைய எண்ணம் அதுதான், நிச்சயமாக நடக்கும். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய அடுத்த கூட்டத்தொடர் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளேன். 2026-27ஆம் ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையினை மாண்புமிகு தமிழக நிதி மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களால் அன்றைய தினம் சட்டமன்றத்திலே அந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கை வாசித்து அளிக்கப்படும். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் குறித்து இரு நாடுகளின் சார்பில் கூட்டறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வேளாண் விளைபொருட்களுக்கு இந்தியா வரியை குறைக்கும் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் அமெரிக்காவிலிருந்து $500 பில்லியன் மதிப்புள்ள எரிசக்தி பொருட்களை வாங்க இந்தியா திட்டமிட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான கூட்டறிக்கை வெளியிடப்பட்ட நிலையில் எந்தெந்த பொருட்களுக்கு வரி குறைப்பு அல்லது வரி முற்றிலும் நீக்கம் என்பது குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. அரிசி, கோதுமை, மக்காச்சோளம், சோயா, பால், பாலாடை கட்டி, சில காய்கறிகள் மற்றும் இறைச்சி போன்ற விவசாய மற்றும் பால் பொருட்களை பாதுகாக்கும் வகையில் வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் அமெரிக்காவிற்கு வரி சலுகை வழங்கப்படவில்லை. அமெரிக்காவின் அனைத்து தொழில்துறை பொருட்கள் மீதான வரிகளை இந்தியா நீக்கும் அல்லது குறைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. உலர்ந்த தானிய கழிவுகள், கால்நடை தீவனத்திற்கான சிவப்பு சோளம், புதிய மற்றும் பதப்படுத்தப்பட்ட பழங்கள், சோயாபீன் எண்ணெய், வைன் மற்றும் மதுபானங்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கான வரிகளை இந்தியா நீக்கும் அல்லது குறைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஜவுளி, தோல் மற்றும் காலணிகள், பிளாஸ்டிக் மற்றும் ரப்பர், கரிம ரசாயனங்கள், வீட்டு அலங்கார பொருட்கள், கைவினை பொருட்கள் மற்றும் சில இயந்திரங்கள் உள்ளிட்ட மூலப்பொருட்களுக்கு அமெரிக்கா 18% பரஸ்பர வரி விதிக்கும் என கூறப்பட்டுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் அமெரிக்காவிலிருந்து $500 பில்லியன் மதிப்புள்ள எரிசக்தி பொருட்கள், விமானங்கள் மற்றும் விமான பாகங்கள், விலை மதிப்பற்ற உலோகங்கள், தொழில்நுட்ப பொருட்கள் மற்றும் கோக்கிங் நிலக்கரி ஆகியவற்றை வாங்க இந்தியா திட்டமிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்தியாவும் அமெரிக்காவும் கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட்டுகள் மற்றும் தரவு மையங்களில் பயன்படுத்தப்படும் பிற பொருட்கள் உட்பட தொழில்நுட்ப பொருட்களின் வர்த்தகத்தை கணிசமாக அதிகரிப்பதுடன் கூட்டு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை விரிவுபடுத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ரஷ்ய கச்சா எண்ணெய் இறக்குமதிக்காக இந்தியா மீது விதித்த 25% கூடுதல் வரியை அமெரிக்கா திரும்ப பெற்றது. இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்திற்கான கூட்டறிக்கையை வெள்ளை மாளிகை வெளியிட்ட நிலையில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட 25% கூடுதல் அபராத வரியை அமெரிக்கா திரும்ப பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதற்காக இந்தியா மீது விதித்த 25% கூடுதல் அபராத வரியை அமெரிக்கா திரும்ப பெற்றுள்ளது. இருப்பினும் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா மீண்டும் தொடங்கினால் கூடுதல் வரி விதிக்கப்படும் என்ற நிபந்தனையும் சேர்க்கப்பட்டுள்ளது. ரஷ்ய கூட்டமைப்பின் எண்ணெய் இறக்குமதியை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நிறுத்த இந்தியா உறுதியளித்துள்ளதாகவும் அமெரிக்க எரிசக்தி தயாரிப்புகளை வாங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தால் வேலைவாய்ப்பு பெருகும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே வலுவான உறவுகளுக்கு அதிபர் டிரம்பின் தனிப்பட்ட அர்ப்பணிப்புக்கு நன்றி கூறுவதாக தெரிவித்துள்ளார். இந்த கட்டமைப்பு இந்திய விவசாயிகள், தொழில் முனைவோர், மீனவர்கள் உள்ளிட்டோருக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி மேக் இன் இந்தியாவை வலுப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பெரிய அளவிலான வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். புதுமைகளை ஊக்குவிப்பதற்கான உறுதிப்பாட்டை இந்தியாவும் அமெரிக்காவும் பகிர்ந்து கொள்வதாக தெரிவித்துள்ள பிரதமர், இந்த கட்டமைப்பு முதலீடு மற்றும் தொழில்நுட்ப கூட்டாண்மைகளை மேலும் ஆழப்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தால் இறக்குமதி 3 மடங்கு அதிகரிக்கும் என காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. வர்த்தக ஒப்பந்தத்தால் இந்திய விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்படும் என்றும் தெரிவித்துள்ளது. திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே கல்குறிச்சியில் இன்று மாலை நடைபெறுகிறது. முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், MP, MLA-க்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். சுமார் 1 லட்சம் பேர் பங்கேற்கும் வகையில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தண்ணீர் பாட்டில், குளிர்பானம், பிஸ்கட் அடங்கிய பொருட்கள் வழங்கவும், வாகனங்கள் நிறுத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மேலும் மருத்துவ வசதிகள், மருத்துவர்களுடன் கூடிய 10 ஆம்புலன்ஸ்கள், 4 தீயணைப்பு வாகனங்கள், மொபைல் டாய்லெட் வசதி செய்யப்பட்டுள்ளது. 2800க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மத்திய பட்ஜெட் மூலம் புதுச்சேரியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் கூறியுள்ளார். மத்திய பட்ஜெட் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் பட்ஜெட்டாக அமைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி வருகிற 12ஆம் தேதி திமுக கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவிடம் கூடுதலாக 5 தொகுதிகள் கேட்போம் என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் கூறியுள்ளார். விருப்பமான தொகுதியை கேட்டு பெறுவோம் என்றும் பேசியுள்ளார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குறித்து அவதூறு பரப்பிய யூடியூபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருச்சி சூர்யா, சவுக்கு சங்கர், தமிழா பாண்டியன் உள்ளிட்டோர் திட்டமிட்டு அவதூறு வீடியோக்கள் வெளியிட்டதாக தேமுதிக வழக்கறிஞர் அணி குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாகவும் சம்பந்தப்பட்ட யூடியூபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து வீடியோக்களை உடனடியாக நீக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரின் முதல் போட்டியில் நெதர்லாந்துக்கு எதிராக பாகிஸ்தான் போராடி வென்றது. 148 ரன்கள் இலக்க 7 விக்கெட்டுகளை இழந்து கடைசி ஓவரில் பாகிஸ்தான் எட்டியது. T20 உலகக்கோப்பை தொடரில் தங்கள் முதல் போட்டியில் அமெரிக்காவுடன் நடப்பு சாம்பியன் இந்தியா இன்று மோதுகிறது. இரவு 7 மணிக்கு மும்பை வான்கடை மைதானத்தில் போட்டி தொடங்குகிறது. T20 உலகக்கோப்பை லீக் போட்டியில் இந்தியா இன்று விளையாட உள்ள நிலையில் பிரசித்தி பெற்ற மும்பை சித்தி விநாயகர் கோவிலில் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் தரிசனம் செய்தனர்.
ரஜினி கமல் இணைந்து நடிக்கப் போகும் படத்தின் ப்ரோமோ ஷூட் சென்னையில் தொடங்கியது. புதிய படத்தின் படப்பிடிப்பு இந்த வருட இறுதியில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் நீண்ட காலம் சஸ்பெண்டில் உள்ள போலீசாருக்கு மீண்டும் பணி வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. பணியில் இல்லாமல் சம்பளம் கொடுக்க வேண்டியுள்ளதால் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே தனியார் அனல் மின் நிலையத்தில் எரி சாம்பல் சரிந்ததில் சிக்கி தொழிலாளி பரிதாபமாக பலியானார். தொழிலாளியின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை துறைமுகத்தில் கண்டெய்னர் லாரி கேபின் ஓட்டுநருடன் கடலில் விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் முத்து மாரியப்பன் கண்டெய்னரை இறக்கிவிட்டு வெளியே வந்தபோது இந்த துயரம் நிகழ்ந்துள்ளது. துறைமுகத்தில் அனுமதி இல்லாத பகுதியை நோக்கி முத்து மாரியப்பன் கண்டெய்னர் லாரியை ஓட்டி சென்ற நிலையில் அங்கிருந்த ஊழியர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் அந்த பக்கம் செல்லக்கூடாது என ஓட்டுநரை நோக்கி கூக்குரல் எழுப்பிக் கொண்டே விரட்டி சென்றதாக தெரிகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக லாரியின் முன்பக்க கேபின் உடைந்து ஓட்டுநருடன் ஆழ்கடலில் விழுந்தது. இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் உடனே தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். விரைந்து வந்த போலீசார், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் கடலோர பாதுகாப்பு படையினர் உதவியுடன் கடலில் விழுந்த ஓட்டுநரை தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் இந்த விபத்து குறித்து துறைமுக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை தீநகரில் ஹோட்டலில் தங்கியிருந்த மலையாள நடிகையிடம் ஹோட்டல் ஊழியர் அத்துமீற முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலத்தைச் சேர்ந்த 26 வயதான மலையாள நடிகை ஒருவர் தியாகராய நகரில் உள்ள பிரபல ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருந்தார். நடிகை உணவு ஆர்டர் செய்வதற்காக இன்டர்காமில் தொடர்பு கொண்டபோது அது வேலை செய்யாததால் கீழே ரிசப்ஷனில் சென்று புகார் அளித்ததாக தெரிகிறது. அப்போது இன்டர்காமை சரி செய்வதற்காக வந்த ஹோட்டல் ஊழியர் நடிகையிடம் கட்டிப்பிடிக்கலாம் என்று கேட்டு அத்துமீற முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் நடிகை பயந்து மாம்பலம் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தார். போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்திய போது தாம் இன்டர்காமை சரி செய்துவிட்டு வந்துவிட்டதாக ஊழியர் கூறியதாக தெரிவித்தார். மேலும் நடிகை புகார் அளிக்க விரும்பாமல் அறையை காலி செய்து சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் போலீசார் ஊழியரிடம் இனி இதுபோல் நடக்கக்கூடாது என எழுதி வாங்கிக் கொண்டு அவரை அனுப்பி வைத்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் திடீர் திருப்பமாய் வீட்டு வாசலிலேயே சாக்கு மூட்டையில் நகைகள் மீட்கப்பட்டன. பாம்புக்கோவில் சந்தை பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை தாக்கி 26 சவரன் நகைகள் மற்றும் 7 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர் கொள்ளையடித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசில் புகார் அளிக்கப்பட்டு விசாரணை தீவிரமாக நடைபெற்று வந்தது. பின்னர் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் மற்றும் பணம் நள்ளிரவில் கட்டப்பட்ட சாக்கு மூட்டையில் வீட்டு வாசலிலேயே மீட்கப்பட்டன. போலீசுக்கு பயந்த உள்ளூர் கொள்ளையன்தான் இந்த செயலில் ஈடுபட்டிருக்கலாம் என மக்கள் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆனைமலையில் வாகன சோதனையின் போது 178 ஜெலட்டின் குச்சிகள் 100 டெட்டனேட்டர்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். வெடிப்பொருட்கள் வைத்திருந்த 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேதாரண்யத்தில் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பகுதியைச் சேர்ந்த 13 பேரிடம் சிங்கப்பூரில் வேலை வாங்கி தருவதாக கூறி 49 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த திருமலை என்பவரை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் அதன் பின் சிறையில் அடைக்கப்பட்டார். மதுரை சோழவந்தான் அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 11 வயது சிறுவனுக்கு காலில் எலும்பு முறிந்தது. மதுரை அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த தினேஷ்குமார்
தனது மகன் புகழுடன் பைக்கில் கோவிலுக்கு சென்று திரும்பிய போது தேனூர் அருகே மது போதையில் 3 இளைஞர்கள் ஓட்டி வந்த மற்றொரு பைக் நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் தந்தை மகனும் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். இதில் சிறுவனுக்கு கால் முறிவு ஏற்பட்ட நிலையில் சம்பவத்தை கண்ட அவரது உறவினர்கள் நடு ரோட்டிலேயே அமர்ந்து கதறி எழுதனர். மதுபான கடை அருகே இருப்பதால் தான் தொடர் விபத்துக்கள் நடப்பதாகவும் அந்த மதுபான கடையை இடமாற்றம் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் கோக்கஸ் வாக் பகுதியில் சூரிய உதயத்துடன் வெண்பனி மேகங்கள் மலையை மூடிய காட்சி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக பனியின் தாக்கம் அதிகரித்த நிலையில் கோக்கஸ் வாக் பகுதியின் மலை முகடுகள் முழுவதும் கடல் அலையை போல் வெண்பனி படர்ந்து காணப்பட்டது. அதிகாலை சூரிய உதய நேரத்தில் செம்மஞ்சள் வானத்தின் நடுவே தவழ்ந்த பனிமேகங்களை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். பாசனத்திற்கான திறப்பு அதிகரித்துள்ளதால் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் குறைந்துள்ளது. நீலகிரி மற்றும் வடகேரளா மலைப்பகுதிகளில் போதிய மழை இல்லாததால் காலை நிலவரப்படி 93 கன அடியாக நீர்வரத்து குறைந்தது. அணையிலிருந்து பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக 3300 கன அடி தண்ணீர் திறக்கப்படுவதால் 90.72 அடியாக அணையின் நீர்மட்டம் குறைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் மது போதையில் இருந்த இளைஞரை தாக்கி பணம் பறித்த சம்பவத்தின் வீடியோ வெளியாகியுள்ளது. திருடன் ஒருவன் பேருந்து நிலையத்தில் அமர்ந்திருந்த அந்த இளைஞரின் பர்ஸில் இருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு ஹெல்மெட் மற்றும் செல்போன் கொண்டு முகத்தில் தாக்கிவிட்டு தப்பி சென்றான். இந்த சம்பவத்தை பயணி ஒருவர் வீடியோவாக எடுத்து வெளியிட்டுள்ளார். அது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. பல முக்கிய வழக்குகளில் குற்றவாளிகளை கைது செய்து சொத்துக்களை மீட்ட காவல் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களை ஆணையர் அருண் நேரில் பாராட்டினார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் நில மோசடி, போலி ஆவணங்கள், திருட்டு, போதைப் பொருள் உள்ளிட்ட பல வழக்குகளில் துரிதமாக நடவடிக்கை எடுத்த காவல் அதிகாரிகள், ஆளுநர்கள் மற்றும் அமைச்சு பணியாளர்களுக்கு வெகுமதி வழங்கப்பட்டது. குற்றவாளிகளை கைது செய்து கோடிக்கணக்கான சொத்துக்களை மீட்டதற்கும் பொதுமக்களை காப்பாற்றிய துரித செயல்பாடுகளுக்கும் காவல் ஆணையர் அருண் பாராட்டு தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கந்தசாமி கோயிலுக்கு சொந்தமான 125 ஏக்கர் நிலத்தில் இருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி கோவில் நிர்வாகம் பெயர் பலகை அமைத்துள்ளது. இந்த நிலத்தை 233 பேர் ஆக்கிரமித்திருந்தது கண்டறியப்பட்ட நிலையில் 21 நாட்களுக்குள் மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து அதிகாலையிலேயே 100க்கும் மேற்பட்ட காவல்துறை பாதுகாப்புடன் அறநிலையத்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் இணைந்து நடவடிக்கை மேற்கொண்டனர். விவசாயிகள் போராட்டம் நடத்தக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருந்த போதும் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் கோவில் நிலத்தில் பெயர் பலகை அமைக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நெல்லையில் பிரசித்தி பெற்ற குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் லட்ச தீப விழா சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கியது. இவ்விழாவில் 10 நாட்கள் சிறப்பு பூஜைகளும் வரும் 15ஆம் தேதி மாலை வெள்ளி விளக்கு தீபம் ஏற்றும் வைபவமும் நடைபெறுகிறது. 17ஆம் தேதி லட்ச தீப விழாவையொட்டி சுவாமி மூலவர் உற்சவருக்கு சிறப்பு ஹோமம், அபிஷேக அலங்கார தீபாராதனை நடைபெறவுள்ளது.
சபரிமலை தங்க கொள்ளை வழக்கு தொடர்பாக காங்கிரஸ் எம்பி அடூர் பிரகாஷிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வருகிறது. உன்னிகிருஷ்ணன் போற்றியை சந்தித்து பரிசுகள் பெற்றது தொடர்பான ஆதாரங்கள் கிடைத்த நிலையில் விசாரித்து வருகின்றனர். குஜராத் மாநிலம் பிராந்திஜ் அருகே போலி பால் தொழிற்சாலையை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். சோப்புத்தூள் உள்ளிட்ட நச்சு ரசாயனங்களால் பால் தயாரித்தது தெரிய வந்த நிலையில் 5 பேரை கைது செய்துள்ளனர். கேரள மாநிலம் பத்தனம்திட்டா அருகே ஸ்பாவில் மாமூல் தர மறுத்த மேலாளரை ரவுடி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பணத்தையும் பறித்து சென்ற ரவுடியை போலீசார் கைது செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாப்பூரில் புற்றுநோயால் பாதித்த மனைவியை ஆட்களை ஏவி தொழிலதிபர் கொலை செய்த சம்பவம் அரங்கேறியது. கொள்ளை சம்பவம் போல் நாடகமாடி தப்ப முயன்ற நிலையில் தொழிலதிபர் உட்பட 3 பேர் கைதாகியுள்ளனர். மகாராஷ்டிராவில் குடியிருப்பு பகுதியில் நுழைந்து தெருநாயை சிறுத்தை வேட்டையாடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. வடகிழக்கு மும்பையை அடுத்த முலுந்த் என்ற இடத்தில் உள்ள குடியிருப்பு பகுதியில் நுழைந்த சிறுத்தை அங்கிருந்த தெருநாயை இழுத்து சென்றது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். இதுகுறித்த தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்த வனத்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். கேரள மாநிலம் மூணாறில் படையப்பா யானை மதம் பிடித்து ஆக்ரோஷமாக சுற்றித் திரிவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். யானையை வனத்திற்குள் விரட்டும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மத்திய பிரதேசத்தில் சாலையோர கால்வாயில் கார் கவிழ்ந்து 3 பேர் உயிரிழந்தனர். மத்திய பிரதேச மாநிலம் நர்மதாபுரத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் இரவில் பாலம் அருகே உள்ள கால்வாயில் கார் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் 3 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்று கார் மற்றும் அதிலிருந்த 3 பேரின் சடலங்களையும் மீட்டனர். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் கரிப்பூர் சர்வதேச விமான நிலையத்திற்கு பின்புறம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பழுதடைந்த பேருந்துகள் திடீரென தீப்பிடித்து எரிந்தன. இந்த தீ விபத்தில் கரும்புகை சூழ்ந்த நிலையில் தகவல் அறிந்து விரைந்து வந்த விமான நிலைய தீயணைப்பு துறையினர் மற்றும் ஊழியர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். உடனடி நடவடிக்கையால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் பேருந்துகள் முழுவதும் எரிந்து எலும்புக்கூடாக மாறின. மேலும் தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஒபாமா மற்றும் அவரது மனைவியை குரங்குகள் போல சித்தரித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெளியிட்ட வீடியோ கடும் எதிர்ப்புகளுக்கு பிறகு நீக்கப்பட்டுள்ளது. டிரம்ப் தனது சமூக வலைதளமான ட்ரூத் சோஷியலில் அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமா மற்றும் அவரது மனைவியை குரங்குகள் போல சித்தரிக்கும் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். இது இனவெறியின் வெளிப்பாடு என கடும் சர்ச்சை எழுந்த நிலையில் வெள்ளை மாளிகை அந்த வீடியோவை நீக்கியுள்ளது. முதலில் அந்த வீடியோவை வெள்ளை மாளிகை நியாயப்படுத்தியதாகவும் தற்போது டிரம்பின் அட்மின் மீது பழியை போடுவதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன.
இத்தாலியின் மிலன் நகரத்தில் குளிர்கால ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் தொடக்க விழாவில் பங்கேற்றனர்.